බලන්න. சிந்தித்து பாருங்கள். ලංකාවේ පළමු වතාවට இலங்கையில் முதல் தடவையாக ජනතාවගේ ආණ්ඩුවක් හදලා තියෙනවා. மக்களுக்கான அரசாங்கத்தை உருவாக்கி இருக்கின்றோம். යුද්ධය ආවා. யுத்தம் வந்தது. පාර්ලිමේන්තුවට ගිහලා අපි කිව්වා பாராளுமன்றத்துக்கு சென்று நாங்கள் கூறினோம். මේ ලෝකයේ ඇති වී තිබෙන යුද්ධමය තත්ත්ව වෙනුවෙන් இந்த உலகத்தில் உருவாகியுள்ள இந்த யுத்த சூழ்நிலையினால் පීඩාවට පත්වන ජනතාව වෙනුවෙන් துன்புறுத்தலுக்கு பாதிக்கப்பட்ட மக்கள் කෝටි 10,000ක් වෙන් කරලා තියෙනවා. කෝටි 10,000ක් වෙන් කරලා තිබෙනවා. 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கின்றோம். ජනතාවගේ ආණ්ඩුවක්. மக்களுடைய அரசாங்கம். ඒ නිසා මතක තබා ගන්න. அதனால் ஞாபகத்தில் வைத்துக் මේ கொள்ளுங்கள். ගොඩනැගිලා තියෙන්නේ කුමක්ද? இங்கு உருவாக்கி இருக்கிறது என்ன? ජනතාවගේ ආණ්ඩුව. மக்களுடைய அரசாங்கம். මේ ආණ්ඩුව රකින්න කවුද? இந்த அரசாங்கத்தை யார் මේ රටේ ජනතාව. இந்த அரசாங்கத்தை காப்பது இந்த நாட்டு ඔබ ලෑස්ති නැද්ද? நீங்கள் தயார் இல்லையா? ඔබ මොකද්ද කියන්නේ? நீங்கள் என்ன கூறுகின்றீர்கள்? ඕනේ නැද්ද මේ ආණ්ඩුව? இந்த அரசாங்கம் வேணுமா? රකින්න ඕනේ නැද්ද මේ ආණ්ඩුව? இந்த அரசாங்கத்தை காக்க வேண்டாமா? මොකද්ද කියන්නේ? என்ன கூறுகின்றீர்கள்? ජනතාව ඉන්නේ ආණ්ඩුවත් එක්ක. மக்கள் அரசாங்கத்தோடு இருக்கின்றார்கள். හැබැයි මොකද වෙලා තියෙන්නේ? ஆனால் என்ன நடக்கின்றது? පොඩි කණ්ඩායමක් ඉන්නවා. சிறியதொரு குழு இருக்கின்றார்கள். 10ක් 15ක් එනවා. 10-15 பேர் வருவார்கள். පාරකට බහිනවා. ரோட்டுக்கு இறங்குவார்கள். ආණ්ඩුවට ගෙදර යන්න කියනවා. அரசாங்கத்தை வீட்டுக்கு செல்ல கூறுகின்றார்கள். 10ක් 15ක් බැහැලා 10-15 பேர் இறங்கி ආණ්ඩුවට ගෙදර යන්න කියලා அரசாங்கத்தை வீட்டுக்கு போக சொல்லி ටික වෙලාවකින් ඒගොල්ලෝ ගෙදර යනවා. கொஞ்ச நேரத்துல அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. මේ මොනවද? என்ன நடக்குது இதுக்கு? කොහොම පුළුවන්ද අපිට අභියෝග කරන්න? அப்படி முடியுமா எமக்கு சவால்கள் கொடுக்க? මේ ඉන්නේ මහජනයාගේ இங்க இருக்கின்ற மக்கள் විශාලතම වරම ලබාගත්තු அதிகமான நம்பிக்கையினை பெற்ற යෝධ ආණ්ඩුව. மாபெரும் அரசாங்கம். ජනතාවගේ විශ්වාසය තියෙන ආණ්ඩුව. மக்களுடைய நம்பிக்கையை பெற்ற அரசாங்கம். 10ක් 15ක් වෙලා ගෙදර යන්නලු. 10-15 பேர் வந்து சொல்றாங்க வீட்டுக்கு போக சொல்லி. පව්. பாவம். මොනවද තියෙන රැස්වීම්? என்ன எப்படியான கூட்டம்? ජනතාව රැස් කරනවද? மக்களை கூட்டுகின்றார்களா? එහෙම නෑ. இல்லை. එහෙම මුකුත් නෑ. அப்படி ஒன்றுமே இல்லை. එක ඇමති කෙනෙක්ගේ ගෙදර ஒரு அமைச்சரின் வீட்டில் එක හිටපු ඇමති කෙනෙක්ගේ ගෙදර ஏற்கனவே முன்னாள் அமைச்சர் ஒரு வீட்டில் අනිත් පක්ෂවලා එකතු වෙනවා. ஏனைய கட்சிகள் இருக்கிறவர்கள் சேருகின்றார்கள். එකතු වෙලා කියනවා ප්‍රබල හිටපු ඇමතිවරයෙක්ගේ ගෙදර ආණ්ඩුව එලවන්න සලසුමක්. கூறுகின்றார்கள் இந்த வீட்டிலே சேர்ந்து அனைவரும் சேர்ந்து அரசாங்கத்தை விரட்டுவதற்கான ඊළඟ දවසේ அடுத்த நாள் කට්ටිය තව හිටපු ඇමති කෙනෙක්ගේ ගෙදර இன்னும் ஒரு அமைச்சர் வீட்டில் கூடுகின்றார்கள். අර ටිකමයි அதே கோஷ்டி தான். ආණ්ඩුව එලවන්න සලසුමක්. ஒண்ணுக்குமே பிரயோஜனம் இல்லாத ඊළඟ தீர்மானம். දවසේ அடுத்த நாள் ආයේ ඒ ටීම් එකම அதே டீம் තව පක්ෂ කාර්යාලයක இன்னொரு கட்சி காரியாலயத்தில் ආණ්ඩුව එලවන්න සලසුමක්. அரசாங்கத்தை விரட்ட போறாங்களாம். මේව පුළුවන් ද ආණ්ඩුව එලවන්න? இப்படி முடியுமா அரசாங்கத்தை விரட்ட? ඇයි ඒ? ஏன்? ඒගොල්ලන්ට ඕන රටේ කලබල ඇති කරන්න. அவர்களுக்கு தேவை நாட்டில் குழப்பத்தை உருவாக்க. ඒගොල්ලන්ට ඕන රටේ අස්ථාවර භාවයක් ඇති කරන්න. இந்த நாட்டை நிலையற்றதாக மாற்ற. හැබැයි ආණ්ඩුවක ස්ථාවර භාවය රඳාපවතින්නේ ஆனால் அரசாங்கத்தின் நிலையான தன்மை රටේ ජනතාවගේ විශ්වාසය මත. மக்களின் நம்பிக்கையில் தான் காணப்படுகின்றது. ඇත්තටම අපි මේ ඉදිරියට පෙර කල්පනා කරා මේ ඉදිරියේ පවත්වන්නේ කොහොමද කියලා. இந்த மே தினத்துக்கு முன்னர் எவ்வாறு இதை செய்வோம் என்று யோசித்தோம். අපි ආරම්භයේදී සැලසුම් කරා நாங்கள் ஆரம்பத்தில் தீர்மானித்தோம் යාපනයේ யாழ்ப்பாணத்தில் මේ නුවරඑළියේ நுவரெலியாவில் කොළඹයි විතරක් තියමු කියලා. கொழும்பில் மட்டுமே செய்வோம் என்று. ඒතර අපි බැලුවා කොළඹ. அப்போது நாங்கள் கொழும்பை பார்த்தோம். කොහෙද තැනක් තියෙන්නේ? இடம் எங்க இருக்கின்றது? ලොකුම තැන ගෝල් පේස් පිට්ටනිය. பெரியதாக இருப்பது கோல் பேஸ் மட்டும்தான். අපි 103 ඉන්නකොටත් පිරෙව්වා. அது 100ல 3 வீதமா இருக்கக்குள்ளே நிரப்பணும் அத. දැන් இப்போது එතනත් මදි. இப்ப அந்த இடமும் குறைவு பத்தாது. ඇත්තටම තැනක් නැහැ. உண்மையிலேயே எங்களுக்கு இடம் இல்ல கொழும்புல. විශේෂ මිලන් ඉන්ධන මිල ඉහළ ගියා. எரிபொருள் விலை அதிகரித்தது. ඉන්ධන ප්‍රශ්න පැන නැගුණා. எரிபொருள் பிரச்சனை உருவாகியது. ඔක්කොම කොළඹෙන්ද දුෂ්කරයි. கொழும்புக்கு எல்லாருக்கும் வர முடியாது. කොළඹ ඉන්න තැනකුත් නැහැ. கொழும்புல இருக்கிறதுக்கான இடமும் இல்ல. අපි කල්පනා කරා මොකද්ද? நாங்கள் சிந்தித்தோம். රට පුරා රැස්වීම් 21ක් තියන්න. நாடு முழுவதும் 21 ලංකා ඉතිහාසයේ පළමු වතාවට இலங்கை வரலாற்றில் முதல் முறையாக රට පුරා இந்நாடு முழுவதும் දසදහස් සංඛ්‍යාත ජනතාවක් ஆயிரக்கணக்கான மக்கள் ජාතික ජනබලවේගයත් එක්ක தேசிய மக்கள் சக்தியுடன் ඒ ආණ්ඩුව කරේ තියෙන විශ්වාසය இந்த அரசாங்கத்தின் மீது உள்ள நம்பிக்கை ආණ්ඩුවට තියෙන බැඳීම அரசாங்கத்தோடு உள்ள අද සෑම නගරයකම පෙන්නනවා. இன்று அனைத்து நகரங்களிலும் මම කියන්නේ එකයි. நாங்கள் கூறுகின்றோம் ஒன்றுதான். ඔය සුම්බුන් ඔක්කොම එකතු වෙලා இந்த சிதறிய துண்டுகள் எல்லாரும் சேர்ந்தாலும் එක තැනකට ඇවිල්ලා ஒரு இடத்துக்கு வந்து මේකෙන් භාගයක් පෙන්නන්න. இதுல பாதி கூட்டி காட்டுங்களே. මේ ජනගහනෙන් කාලක් පෙන්නන්න. இதுல ஒரு காவாசி கூட்டி காட்டுங்க. முடியாது. ඒගොල්ලෝ ඉන්නේ කොතනද? அவங்க எங்க இருக்கிறாங்க? 4-5 දෙනෙක් පොඩි කල්ලියක්
4-5 பேர் சேர்ந்த சின்ன சின்ன கூட்டங்கள் මාධ්‍ය විසින් පුම්බන විකෘතියක්. சும்மா ஊடகத்தால பெருப்பிச்சு காட்டப்படுகிறது ඇයි ඒ? ஏன் ඒගොල්ලෝ කලබල වෙලා ඉන්නේ. அவங்க குழப்பமாகி பயந்து போய் இருக்கிறாங்க ඇයි ඒ කලබල වෙන්නේ? ஏன் பயந்திருக்கின்றார்கள் මේ රටේ ජනතාව කලබල වෙන්න ඕනේ. இந்த நாட்டு மக்கள் பயப்பட தேவையில்லை හැබැයි ඒගොල්ලෝ කලබල වෙන්න ඕන. ஆனால் அவர்கள் பயப்பட வேண்டும் ඇයි? ஏன் ඔගොල්ලෝ දකිනවා நீங்கள் பார்க்கின்றீர்கள் ලංකාවේ පළමු අතට කුඩු තොග ගණන් අල්ලනවා. இலங்கை வரலாற்றில் முதல் முறையாக குடு பாரிய அளவில் பிடிக்கப்பட்டிருக்கின்றது ජනතාව කලබලද? மக்கள் குழப்பமாய் பயப்படுறீங்களா නෑ. இல்லை ඒගොල්ලෝ කලබලයි. அவர்கள் பயப்படுவார்கள் එහෙම නෙවෙයිද? அப்படி இல்லையா පාතාලේ සබතකම් பாதாள உலக கோஷ்டிகள் තොග පිටින් එළි වෙනවා. பாரிய அளவில் பிடிபடுகின்றார்கள் ජනතාව කලබලද? மக்கள் பயப்படுகின்றார்களா ඒගොල්ලෝ කලබලයි. அவர்கள் பயப்படுவார்கள் ඇයි? ஏன் ඒගොල්ලන්ගේ ගෝලයෝ, அவர்களுடைய ඒගොල්ලෝ හදපු අය, அவர்களுடைய கூட்டாளிகள் ඒගොල්ලන්ගේ රැකවරණේ පෝෂණය වුණු අය அவர்களுடைய பாதுகாப்பில் வளர்ந்தவர்கள் අත්තඩංගුවටපත් වෙනවා. அவர்கள் கைது செய்யப்படுகின்றார்கள் දැනුත් විදේශ රටවල කීප දෙනෙක් இப்போதும் வெளிநாடுகளில் இருக்கின்றார்கள் අත්තඩංගුවට අරගෙන තියෙනවා. கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் එයා ලංකාවට කැඳවීම සඳහා අපි මේ වෙනකොට පියවර අරන් තිබෙනවා. இலங்கைக்கு அவர்களை கொண்டு வர வேலைகளை நடத்தி මේ கொண்டிருக்கிறார்கள் ජනතාව කලබල වෙන්න ඕනද? மக்கள் பயப்பட வேண்டுமா පාතාලේ අත්තඩංගුවට ගන්නවා. பாதாள உலக கோஷ்டிகளை கைது செய்ய පාතාලේ මර්ධනය කරනවා. பாதாள கோஷ்டிகளை இல்லாமலாக்குகின்றோம் ජනතාව කලබල නැහැ. மக்கள் எந்தவித குழப்பமும் ඒගොල්ලෝ කලබලයි. அவர்கள் குழப்பம் කලබල වෙන්න ඕන. அவர்கள் பயப்பட வேண்டும் ඒ විතරක්ද? அது மட்டுமா අපරාධ පරීක්ෂණ දෙපාර්තමේන්තුව ශක්තිමත් කරලා තියෙනවා. குற்ற விசாரணை திணைக்களத்தை පරීක්ෂණ විශාල ප්‍රමාණයක් දියත් වෙනවා. பல்வேறு விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கின்றது ජනතාව කලබලද? மக்கள் பயப்படுகின்றீர்களா නෑ, ඒගොල්ලෝ කලබලයි. இல்லை அவர்கள் අල්ලස් කොමිසම ශක්තිමත් කරලා තියෙනවා. அதே போல் ஊழல் மோசடி திணைக்களம் பலமாக்கப்பட்டிருக்கின்றது අල්ලස් කොමිසමේ බිල්ඩින් එකේ ඉඩමදි කිව්වා. ஊழல் அந்த திணைக்களத்துக்கான ஒரு இடம் අපි குறைவு හිටපු ඇමති කෙනෙක්ගේ ගෙයක් අරන් දුන්නා. ஏற்கனவே இருந்த அமைச்சர் விட்டு இடத்தை நாங்க අල්ලස් කොමිසමටම. ஊழல் திணைக்களத்துக்காக දැන් පරීක්ෂණ ටික යනවා. இப்போது விசாரணைகள் போய் අපි கொண்டிருக்கின்றன ආයතන ශක්තිමත් කර දුන්නා. நாங்கள் நிறுவனங்களை නීති හදලා දුන්නා. சட்டங்களை உருவாக்கி கொடுத்திருக்கின்றோம் ජනතාව කලබලද? மக்கள் பயப்படுகின்றீர்களா ඒගොල්ලෝ කලබලයි. அவர்கள் பயப்படுவார்கள் ඇයි ඒ? ஏன் එනවා ඒගොල්ලෝ පොලිමේ හිටපු ගෙදර வரிசையாக வந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் வீட்டுக்கே போய் දැන් கொண்டிருக்கிறார்கள். පරීක්ෂණයක් කරනවා. இப்போது விசாரணைகள் நடக்கின்றன නඩුව අහන්න ඕන කිව්වා. வழக்கு விசாரணை வரும் என்பது නඩුව අහන්න අධිකරණ මදි කිව්වා. நீதிமன்றங்கள் குறைவு என்றார்கள் අලුත් අධිකරණ දැම්මා. இப்போது புதிய நீதிமன்றங்கள் உருவாக்கி உள்ளோம் කොහෙද දැම්මේ? எங்க போட்டிருக்கின்றோம் හිටපු ඇමතිවරුන්ගේ ගෙවල් අධිකරණ බවට පත් කරා. முன்னாள் அமைச்சர்களின் வீடுகளை நீதிமன்றங்களாக மாற்றி இருக்கின்றோம் එදා කාලා බීලා සැප හිටපු ගෙවල් அன்று குடித்து தின்று අද நன்றாக இருந்த හිටපු வீடுகள் උඩට නගලා නඩුව අහනවා. இன்று விசாரணை கூடங்களாக மாறி இருக்கின்றது හිටපු සෞඛ්‍ය ඇමති இருந்த சுகாதார அமைச்சர் අද කූඩුවට නගිනවා සාක්ෂි දෙන්න. இன்று அவர் குற்றவாளி கூண்டிலே இருக்கின்றார் කලින් சாட்சி කාපු அளிக்க. බීපු ගෙදර அவர் ஏற்கனவே குடித்து தின்ற வீட்டிலேயே මොකද වෙලා තියෙන්නේ? என்ன අධිකරණ நடந்திருக்கிறது හදලා දීලා තියෙනවා. நீதிமன்றம் உருவாக்கி இருக்கின்றோம் ශක්තිමත් කරලා තියෙනවා. பலப்படுத்தி இருக்கின்றோம் ජනතාව කලබලද? மக்கள் குழப்பமா ඒගොල්ලෝ කලබලයි. அவர்கள் பயத்தில் இருக்கின்றார்கள் ඒගොල්ලෝ කලබල වෙන්න ඕන. அவர்கள் பயப்படத்தான் வேண்டும் මම තමුන්නාන්සල සහතිකයක් දෙන්නම්. நான் ஒரு உறுதியை கூறுகின்றேன் මේ 2026 වසර இந்த 2026 வருடம் ලංකා ඉතිහාසයේම இலங்கை வரலாற்றில் දූෂිතයන්ට, ஊழல்வாதிகளுக்கு වංචනිකයන්ට, திருடர்களுக்கு හොරුන්ට හිරගෙවල් නියම කරපු වසර බවට මේ වසර පත් වෙනවා. சிறை கூடத்துக்கு அனுப்பும் வருடமாக இது மாறும் என்பது මේ මැයි මාසෙම இந்த மே மாதத்திலேயே 10 දෙනෙකුගේ නඩු තියෙනවා අධිකරණේ. 10 දෙනෙක්ගේ නඩු අධිකරණයට යනවා මේ මාසෙ. 1000 பேருக்கான விசாரணை நடக்கவிருக்கின்றது මේ ඊයේ நேற்று එක නඩු තීන්දුවක් ලබා දෙන තීන්දුව කරා. ஒரு வழக்கு தீர்ப்பு ஒன்று ඒ வந்தது නඩු තීන්දුව මැයි මාසෙ එනවා. அந்த வழக்கு தீர்ப்பு மே மாதம் வருகின்றது මොකද්ද සිදුවෙමින් තිබෙන්නේ? என்ன நடந்து கொண்டிருக்கின்றது වේගයෙන් விரைவாக අපරාධකරුවන්, குற்றவாளிகள் වංචනිකයන්, ஊழல்வாதிகள் දූෂිතයන්, திருடர்கள் කුඩු ව්‍යාපාරිකයන්, குடு வியாபாரிகள் පාතාලයෙන් பாதாள கோஷ்டிகள் හිරේට යමින් තිබෙනවා. சிறைக்கு சென்று නඩු අහමින් තිබෙනවා. வழக்கு நடந்து කට්ටිය கொண்டிருக்கின்றது කලබල වෙනවා. அவர்கள் பயப்படுகின்றார்கள் කලබල වෙන්නේ නැත්නම් තමයි පුදුමේ. பயப்படாததான் ஆச்சரியம் දොරකට දැවිලා තියෙන නීතිය
வீட்டுக்கே வந்திருக்கிற இந்த சட்டம் வீட்டு வாசலுக்கு තමුන්නාන්සලා සූදානම් වෙන්න. நீங்களும் தயாராகுங்கள். මේ සෑම අපරාධකරුවෙක්ම இந்த அனைத்து குற்றவாளிகளையும் නීති හමුවට ගෙන යාම සඳහා சட்டத்தின் முன் கொண்டு வருவதற்காக තමුන්නාන්සලා අපට ජනවරමක් ලබා දුන්නා. நீங்கள் அதுக்கான மக்கள் ஆணையை வழங்கி අපි ඒ ජනවරමට අනුව කටයුතු කරනවා. அதற்கேற்ப நாங்கள் செயற்படுகின்றோம். නේද? පරම්පරාවෙන් ජනාධිපතිවරුද பரம்பரையினூடாக ஜனாதிபதிகள், පරම්පරාවෙන් අගමැතිවරුද பரம்பரையினூடாக பிரதமர்கள், ඒව ගැන අපි මනින්නේ නැහැ. அது தொடர்பாக நாங்கள் பார்க்கவில்லை. හිටපු ජනාධිපතිද இருந்த ஜனாதிபதியா, හිටපු අගමැතිද இருந்த பிரதமரா, හිටපු ජනාධිපතිගේ බිරිඳද இருந்த ஜனாதிபதி விட்டு மனைவியா, ජනාධිපතිගේ පුතාද ஜனாதிபதி விட்டு மகனா, හිටපු ජනාධිපතිගේ බෑනද இருந்த ஜனாதிபதி விட்டு மருமகனா, හිටපු ජනාධිපතිගේ මස්සිනාද இருந்தவர் விட்டு மச்சானா, ભેදයක් නැහැ. எந்த வேறுபாடும் கிடையாது. නීතිය සමානව ළඟට එනවා. சட்டம் அனைவருக்கும் சமம். ඔච්චරයි තියෙන්නේ. அவ்வளவுதான். අපි කියන්නේ එකයි. நாங்கள் கூறுவது ஒன்றுதான். දේශපාලනයට එන්න කලින් ඒගොල්ලෝ அரசியலுக்கு வருவதற்கு முன்னர் அவர்கள் ඥාතීන්ට වරෙන්තු නිකුත් කරලා තිබෙන්නේ. அவர்களுடைய உறவினர்களுக்கான සමහර අය රට පැනලා ඉන්නවා. பிடியாணை අපි උපරිම උත්සාහ කරන ඒගොල්ලෝ ගේන්න. வெளிநாடுகளில் இருக்கின்றார்கள். ඒක அவர்கள் අධිකරණ හමුවට පමුණුවන්න. මේ රටේ ජනතාවට இந்த நாட்டு மக்களுக்கு නීතිය පිළිබඳ විශ්වාසය ගන්න ඕන. சட்டம் தொடர்பான நம்பிக்கை, ඒ වැඩේ අපි කරමින් තිබෙනවා. அதை நாங்கள் உருவாக்குகின்றோம். ඒගොල්ලෝ කලබල වෙමින් තිබෙනවා. அதனால் அவர்கள் ඒ பயப்படுகின்றார்கள். විතරක් නෙවෙයි අපේ රටේ ආර්ථිකය அதே போல நம்முடைய நாட்டின் ලංකා பொருளாதாரம், ඉතිහාසයේ සියලුම හොඳ දත්ත වලින් இலங்கை வரலாற்றில் වැඩිම වාර්තා තියලා තියෙනවා. கூடுதலான சாதனைகளை நாம் මම செய்திருக்கிறோம். තමුන්නාන්සලාට කියන්නම් நான் உங்களுக்கு கூறுகின்றேன், අපි දිට්ටෝට කෝටි 50ක් වෙන් කරා. நாங்கள் திட்வா சூறாவளிக்காக 50,000 கோடி හැබැයි ஒதுக்கினோம். සතයක් ණයට අරගෙන නෙවෙයි. ஆனால் 1% கூட கடன் வாங்கவில்லை. අලුතෙන් මුදල් අත්තු ගහලා නෙවෙයි. புதிதாக காசு භාණ්ඩාගාරයේ ධන ඉතුරු කරලා திரைச்சேரியில் உள்ள காசை ඒ ජනතාවගේ වැඩවලට යොදවනවා. மக்களுடைய வேலைகளுக்காக பயன்படுத்துகின்றோம். රුපියල් කෝටි 10,000ක් 10,000 கோடி ரூபாய்கள் මේ යුද්ධෙන් අසිරතාවට පත්‍ර ජනතාවට වෙන් කරා. யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு මුදල් நாங்கள் අත්තු ගහලා නෙවෙයි. புதிதாக நோட்டு அச்சடிக்கவில்லை, ණය අරගෙන නෙවෙයි. கடன் எடுத்து இல்லை, ඉතුරු කරලා ජනතාවගේ සල්ලි மக்களுடைய பணத்தை மிச்சப்படுத்தி நாங்கள் இதை செய்திருக்கிறோம். පාරවල් ටික හදනවා. பாதைகளை போடுகின்றோம், පාලම් ටික හදනවා. பாலங்களை செய்கின்றோம், නිවාස හිමියට නිවාස අරන් දෙන සැලසුම හදනවා. வீடு இல்லாதவர்கள் வீடை உருவாக்க திட்டத்தை ஏற்படுத்தி இருக்கின்றோம். සාමාන්‍ය නිවාසයකට දුන්නේ பொதுவாக வீடுகளுக்கு கொடுத்தது ඉඩම ගන්න ලක්ෂ 4යි. இடம் எடுப்பதற்காக 4 லட்சம், ගේ හදා ගන්න ලක්ෂ 12යි. வீடு செய்வதற்காக 12 லட்சம், ලක්ෂ 16යි.